السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سأريكم آياتي فلا تستعجلون. صدق الله العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: ليس الشديد بالسرعة، إنما الشديد الذي يملك نفسه عند الغضب، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் அடிச்சுவடுகளை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் இந்த ஜும்மாவின் நன்னேரத்தில் அல்லாஹுடைய இல்லத்தில் ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, பொதுவாக இன்றைக்கி யாராவது கொஞ்சம் நிதானமாக சோம்பேறி மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிற வார்த்தையாக தானே, உலகம் எப்படி இல்லாமல் போய்கிட்டு இருக்கு, இன்னும் இவன் முன்னேற்றத்துக்கு நான் வழி தேடாமல் இருக்கிறான், உலகம் போகிற வேகத்துக்கு இவனும் அதை பற்றி நான் யோசனை இல்லாமல் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி உலகம் வேகமாய் ஓடுகிறது, அதுக்கேற்ற மாதிரி நாமளும் வேகமாக போகணும் அப்படின்ற மாதிரி உண்டான சிந்தனைகள் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்திருக்கிற இடத்துல உலகத்தின் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மையும் நாம் நகர்த்திக்கிட்டே போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிற இடத்துல உலகம் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் சில அடிப்படை விஷயங்கள் மார்க்கம் சொல்லி தருகிறது. உலகம் வேகமாய் போகலாம், ஆனால் அந்த வேகத்தில் ஓடுகிற நாம் நம்மை அறியாமல் நம்முடைய இயற்கை குணத்தை இழந்துடக்கூடாது. நம்மை அறியாமல் உலகத்தின் வேகத்துக்கு ஏற்றவர் நம்முடைய இயற்கை குணத்தை நாம் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறத குர்ஆன் நமக்கு அழகாய் சுட்டி காட்டுகிறது. அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா, ஹுலிகல் இன்சானு மின் அஜல், மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை அதோடு நிப்பாட்டல்ல, அடுத்த வார்த்தை அல்லாஹ் யோசிக்க வைக்கிறான். அல்லாஹுடைய வார்த்தை சொல்லி காட்டுகிறது, ச உரீக்கும் ஆயாத்தி, நான் அதை உங்களுக்கு ஆதாரத்தோடு நிரூபித்து காட்டுறேங்கிறான். ஹொலிகல் இன்சான் ஆஜல், அல்லாஹ் சொல்கிறான் மனுஷன் அவசரக்காரனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ச உரீக்கும் ஆயாத்தி, நான் அதை ஆதாரமாக நிரூபிக்கிறேன், ஃபலா தஸ்தாஜிலூன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான்னா, அந்த வார்த்தைக்கு பிறகு இருக்கிற ஆழமான கருத்து இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்பீடெல்லாம் உலகம் இல்லை. அப்போ பேசினா நமக்கு இருக்கிற ஸ்பீடுங்கிறது ஏதோ ஓடுறதுல உண்டானது, ஏதோ நம்ம செய்யலை தப்பாக செய்கிறது, இது மட்டும்தான் ஸ்பீடுங்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனால் இன்றைக்கி உண்டான வேகத்துக்கு குர்ஆனுடைய வார்த்தையை நம்ம ஆழமாக யோசிக்க வைக்கிறது. ச உரீக்கும் ஆயாத்தி, அல்லாஹ் சொல்கிறான் நான் ஆதாரமாக நிரூபிக்கிறேன், ஃபலா தஸ்தாஜிலூன், கொஞ்சம் நிதானமாக இருந்து பாருங்கள், மனுஷன் எவ்வளோ அவசரக்காரனை நிரூபித்து காட்டுற பாருங்கள் அப்படின்னு. அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நாம் புரிவதற்கு அல்லாஹ் அக்பர், உலகத்தின் வேகம் எவ்வளோ வேண்டுமானாலும் இன்றைக்கி 4G 5Gங்கிற மாதிரி உலகம் வேகமாக ஓடுற இடத்துல, ஏன்னா அது மாதிரி தான் இன்றைக்கி உலகத்தில் எல்லாத்தையும் வேகமாக ஓட்ட நினைக்கிறோம். மனிதன் தன்னுடைய இயற்கை குணத்தை மறந்து விடுகிற அளவிற்கு வேகமாய் ஓடிவிடக்கூடாது என்பதற்கு மார்க்கம் சில விஷயங்களை, இதிலெல்லாம் மனுஷன் நிதானமாக இருந்தால் மட்டும்தான், உலகம் ஸ்பீடாக இருக்கலாம், ஆனால் இந்தந்த விஷயங்கள்லாம் மனுஷன் நிதானமாக இருந்தால் மட்டும்தான் சரியான செயல்பாடு அமையும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை உணர்த்தி காட்டுவாங்க. அதில் முதல் அடிப்படையான ஒரு விஷயம், மனிதன்
பேச்சை கொஞ்சம் அதிகமாய் பேசுகிற பொழுது அவன் கண்ணியத்தை இழந்து விடுகிறான், மனிதன் இயற்கை தனத்தை மாற்றி விடுகிறான். பேச்சு பேச்சு அதிகமாகிற பொழுது நீங்கள் நாம சொல்லுவோம் இல்லையா, 4 வயசு குழந்தை அன்னைக்கு ஒரு 10-12 வயசு குழந்தை பேசணுடைய வேகத்தை இன்னைக்கு 4 வயசு குழந்தை அவ்வளோ வேகமாக பேசுது. அவன் பேசுகிற வார்த்தைகளில் சில நேரம் நம்ம ஆச்சரியப்படுறோம், அவன் பேசுகிற வார்த்தைகள் சில நேரம் வருத்தப்படுறோம். நாம் பிள்ளைங்க மாதிரியே பேசுறதுக்கெல்லாம் பெரியவங்கன்னா யாரும் தெரிய மாட்டாங்குது, பெற்றவங்கன்னா யாரும் தெரிய மாட்டாங்குது, யாரை எப்படி எந்த இடத்துல வச்சு பேசுன்னு தெரிய மாட்டாங்குது அப்படின்னு நாம் வருத்தப்படுகிற அளவிற்கு சில குழந்தைகளுடைய பேச்சு வேகமாய் மாறுகிற பொழுது மார்க்கம் சொல்லித் தருகிற இடத்துல உன் அவசரம் அதை பேச்சில் நீ காட்டிடாது. உன் அவசரத்தை பேச்சில் காட்டினா நீ சரியான ஒரு மோமினாக இருக்க முடியாது என்கிற அடையாளத்தை மார்க்கம் அழகாய் சொல்லித் தருகிறது. பேச்சில் அதனால் கொஞ்சம் நிதானம் வேணும் அப்படிங்கிற அடிப்படையை மார்க்கம் அழகாய் சொல்லித் தருகிறது. பேச்சில் ரொம்ப வேகத்தை காட்டிடாதீங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, யாராவது பேசிட்டான்னா அவன் சின்னவங்க கொஞ்சம் பொறுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே கொஞ்சம் திருமணமானவன் அல்ல குழந்தை குட்டிகளோடு ஒன்றுன்னு சொன்னான், இன்னும் அவனுக்கு அறிவு வரல, எங்கே எந்த இடத்துல எப்படி பேசுதுங்கிற ஒரு சூழல் இன்னுமா தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா. அப்போ அந்த பேச்சின் மூலமாய் கொஞ்சம் மனிதன் மாறுகிற பொழுது மார்க்கம் சொல்லி தருகிறது, உன் அவசரத்தினால் மனிதன் என்கிற பாகுபாட்டை தாண்டி நீ மாறி போய் விடாதே. உலகம் வேணால் எவ்வளோ வேகமான போகலாம், டெக்னாலஜி வளரலாம், நாம் அதற்கேற்றவாறு வியாபார முறைகள், தொழில்துறைகள், நம்முடைய சம்பாத்தியங்கள் அது வேணால் வேகமாக இருக்கலாம். ஆனால் மனிதன் குணத்தை மாற்றிக்கிற அளவுக்கு நீ வேகமாக மாறிடாத. அதில் அடிப்படையான பேச்சு இல்லையா. அன்னைக்கு இந்த நாங்கள் திருச்சி விஷயமா முதல்வர் வரைக்கும் பேசப்படுதுன்னா அவருடைய பேச்சினுடைய தாக்கம், நெட்டிசன் ஃபுல்லாக உட்காந்து கருச்சுடுற இடத்துல பதவிக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க, ஒரு தகுதிக்கு போகிற பொழுது நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் தான் அந்த கண்ணியம் இருக்குங்கிற அளவுக்கு சொல்லப்படுதுன்னா வார்த்தைகள் அது கொஞ்சம் கடினமாய் மாறுகிற பொழுது அது எவ்வளவு தூரம் பின் விளைவை ஏற்படுத்தும் என்பதனால் மார்க்கம் அழகாய் சொல்லித் தருகிறது. பேசுகிற வார்த்தைகளில் நீங்கள் ரொம்ப நிதானத்தை கையாண்டு பேசுங்க. உலகம் போகிற போக்கில் போகிறங்கிறதுக்காக வேண்டி பேச்சுக்களில் கூட நீங்கள் ரொம்ப வேகமாக போயிடாதீங்க. பேச்சுக்கள் ரொம்ப வேகமாக போனால் அதன் மூலமாக உண்டான கஷ்டங்கள் அது உங்களுக்கு தான் திரும்ப வரும். ஏன்னா வளர்கிற வளர்ச்சியினால லாபம் கிடைக்கிறமே தவிர உலகம் போகுதுங்கிறதுக்காக நம்ம பேசுகிற பேச்சுக்கள்னால நமக்கு நாமே கஷ்டத்தை ஏற்படுத்திடக்கூடாது. இது குடும்பங்கள் ஆரம்பித்து, நம்முடைய தொழில்துறைகள் ஆரம்பித்து, உறவுகளில் ஆரம்பித்து உலகம் முழுக்கும் சேர்கிற விஷயங்களில் பேச்சு அது கொஞ்சம் உலகம் வேகமாக போகலாம். ஆனால் உங்களுடைய பேச்சு ரொம்ப வேகமாக போயிட வேணாம். அந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிற அடையாளம். இன்னைக்கு உலகம் எவ்வளவு தூரம் பேச்சுக்களினால் எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தேர்ந்தெடுத்து அமைச்சர் வாயிலாக உண்டான பேச்சுக்களை பார்க்குறோம். உலகம் முழுக்க பேச்சுக்கள்னால் என்னென்ன நஷ்டங்கிறத அன்னன்னைக்கு தினசரி செய்திகள் வாயிலாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இது முதல் அடிப்படை. அல்லாஹ் சொன்ன மாதிரி உரிக்கும் ஆயாத்தி அத்தாச்சி நான் காட்டுறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாயிருங்க. மனுஷன் எவ்வளோ அவசரக்காரன், அவன் அவசரத்தினால என்னென்னலாம் பின் விளைவை யோசிக்காமல் செஞ்சிடறான் பாருங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொன்ன உரிக்கும் ஆயாத்தி கொஞ்சம் பொறுங்க, இந்த அத்தாச்சி நான் காட்டுறேங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு ஆழமாய் குர்ஆனுடைய வார்த்தையை பேசுகிறது. இனிமானவர்களே, அல்லாஹ் அடுத்த ஒரு இடம் சொல்லி தருவான். பொதுவாக இன்னைக்கு உண்டான கால சூழல் அப்படி தான் இருக்குது. தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் வருகிற மொட்டை செய்திகள் இன்னைக்கு சமூகத்தில் பெரிய பிரச்சனை இல்லையா. செய்தியில் ஆரம்பிச்சு நான் வீட்டு செய்தி மட்டும் இல்லை, ஊர் உலகத்தின் செய்தி, எல்லா செய்தியிலையுமே சாதாரண நம்மகிட்ட யாராவது வந்து உங்களை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் போதும், நம்மளை அறியாமலே டென்ஷனாக ஆரம்பிச்சிடும். நம்மளை அறியாமலே நம்முடைய ஆட்டிடியூட்லாம் மாற ஆரம்பிச்சிடும். அவன் யார் என்னங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம். வந்த செய்தி யாரோ ஒருத்தன் காத்துவாக சொல்லிட்டு போனதாக இருக்கும், அதனுடைய உண்மைத்தன்மையெல்லாம் தெரியாது. இது நம்ம குறித்து மட்டுமல்ல, செய்தி வாசிப்பில் கூட பாருங்கள். முன்னாடியெல்லாம் செய்திகள் தாமதமாக வந்துச்சு நமக்கு, ஆனால் உண்மைத்தன்மை 100% நம்புகிற மாதிரி இருந்துச்சு. சாதாரண வானிலை இருக்க ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்தி லேட்டாக வரும், ஆனால் நம்பகத்தன்மையாய் ஊர்ஜிதமாக நாம் நம்பணும். அது செய்தி லேட்டாக வந்தாலும் எல்லா இடத்தையும் போய் சேருகிற பொழுது அது 100% நம்பத்தகுந்த ஒரு செய்தியாக இருந்துச்சு. எப்போ உடனுக்குடன் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சோ, எப்போ உடனுக்குடங்கிற வார்த்தை வந்துச்சோ அப்போத்துலேருந்து யாரை நம்புறதுன்னு தெரியாமலே போச்சு. ஏன்னா ஒரே நேரத்தில் 4 சேனல் வச்சு பார்த்தா 4லையும் ஒரே செய்தி வேறு 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 மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறான். இவன் இத்தனாந்தேதி இங்கே மழை பெய்யினா அவன் அத்தனாந்தேதி இங்கே வெயில் அடிக்குங்கிறான். இவன் இந்த ஊரில் மழை பெய்யினா அவன் அந்த ஊர்லேயும் வெயில் அடிக்குங்கிறான்.
உடனுக்குடன் அப்படிங்கிற அந்த வேகம் வர்ற இடத்துல, நம்பகத்தன்மை குறைந்து போகிற இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், நீங்கள் உலகம் வேகமாய் போகலாம், ஆனால் உங்களிடம் வருகிற செய்தியின் விஷயத்துல நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டுறாதீங்க, கொஞ்சம் நிதானத்தை கையாளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி தருவான், இன்ஜா அக்கும் ஃபாசிக்கும் பினபஇன், நபியே உங்களிடத்தில் ஒரு செய்தியை ஒரு கெட்டவன் கொண்டு வருகிறான் என்றால், உங்களிடம் ஒரு செய்தியை ஒரு கெட்டவன் கொண்டு வர்றான்னா ஃபதபய்யனு, நீங்கள் கொஞ்சம் அங்கே நிதானித்து அதை விசாரித்துக் கொள்ளுங்கள் என்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த ஆயத்து இறங்குவதற்கு உண்டான பின்னணி, குர்ஆனுடைய பின்னணியில் அழகா சொல்லி காட்டுவாங்க. ஏன் இந்த ஆயத்து இறங்கிச்சு அப்படிங்கிறதுனா பின்னணி சொல்லி காட்டுவாங்க. நமக்கு நிறைய பாடம் அதில் உண்டு. கொஞ்சம் நாம் குர்ஆனுடைய அந்த வரலாற்றை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். அப்ப கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி ஆட்கள் அனுப்பி விடுவாங்க. அப்படி அனுப்பி விடுகிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்வத் பின் அபி முஐத் என்கிற ஒரு சஹாபியை, உக்வத் பின் அபி முஐத் என்கிற ஒரு சஹாபியை பனுல் முஸ்தலக் கூட்டத்தாரிடம் போய் நீங்க போய் எங்க அவங்க ஜக்காத்தை வசூல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அனுப்பி வைப்பாங்க. இவரும் சரின்னு சொல்லிட்டு உக்வத் பின் அபி முஐத் தான் கிளம்பி போயிடுவார். கிளம்பி போய் கொண்டே இருக்கிறவர்கள் திடீர்னு அவருக்கு ஒரு சிந்தனை வரும், நமக்கும் அந்த கூட்டத்துக்கு மத்தியில் இஸ்லாத்துக்கு முன்னால் ஐயாம் ஜாஹிலியா காலத்தில் பெரிய சண்டை நடந்துருக்குது, இப்போ ஒருவேளை அந்த சண்டை ஞாபகத்தில் வச்சு நம்மளை தாக்கிட்டா என்ன பண்ணுறது? மனுஷன் தானே, சிந்தனை தடுமாறுது அவருக்கு, ஷைத்தான் சிந்தனையை போடுறான். நாம் ஜக்காத் வசூலிக்க போகிறோம், தனியாக போகிறோம், ரசூலுல்லாஹ் நம்ம தனியாக அனுப்பியிருக்கிறாங்க, போகிற இடத்துல இஸ்லாத்துக்கு முன்னாடி உண்டான அந்த சண்டை ஞாபகத்தை வச்சுட்டு ஒருவேளை நம்மளை அடிச்சுட்டா, ஒருவேளை நம்மளை எதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பையத்தில் பாதி தூரம் போனவர், பாதி தூரம் வரைக்கும் போனவர், ஏன்னா ரசூலுல்லாஹ் தகவல் கொடுத்து அனுப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு நபர் வர்றா, நீங்கள் ஜக்காத்தை கொடுத்து அனுப்புங்கன்னு ரசூலுல்லாஹ் தகவல் கொடுத்துட்டாங்க. அவங்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. போன இந்த சஹாபிக்கு மனசுக்குள்ள ஒரு விதமான ஷைத்தான் ஒரு வஸ்வஸா உண்டு பண்ணுறான், நம்மளை எதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது, பழைய சண்டை ஞாபகம் வச்சு நம்ம எதாவது பண்ணிட்டா, நாமளும் அப்படி தான் தனியாக யாராவது கூப்பிட்றான், அறிமுகம்லாம் கூப்பிட்றான், யோசிக்கமா இல்லையா? ஆனால் அது மாதிரி யோசித்த சஹாபி பாதியில் திரும்பி வந்துட்டார். வந்தவர் சும்மா இருந்ததா பரவாயில்லை, வந்து ரசூலுல்லாஹ் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ் நான் போனேன், அவங்க ஜக்காத் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு ஒரே வார்த்தை. தலையும் இல்லாமல் ஆளும் இல்லாமல் செய்தியை கொண்டு வந்து சேர்க்கறதுல இன்றைக்கி உலகம் இப்படி தான் இருக்குதுங்கிற அல்லாஹ் சொல்கிறான். உலகம் ஃபாஸ்ட்டாக போகலாம், ஆனால் உலகம் ஃபாஸ்ட்டாக போகுதுங்கிறதுக்காக வேண்டி செய்திகளும் உண்மைத்தன்மை இல்லாமல் தலையும் இல்லாமல் ஆளும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா அதனால் ஏற்படுகிற விளைவுகள் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். வந்த சஹாபி சொன்னார், இவர் மனசில் வந்த சிந்தனைகள் பயத்தில் நான் போனேன், அவங்க ஜக்காத் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஒருவேளை அவங்கெல்லாம் மதம் மாறிட்டாங்களோன்னு நினைக்கிறேன்னு. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களோட மஷூர் நடக்குது, அப்படியே நடந்திருக்கும். அப்படி நடந்தால் ஒருவேளை அவரோடு போர் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சூழல். ஏன்னா மதம் மாறிவிட்ட பிறகு நாம் என்ன செய்வது, ஜக்காத்தை தர மறுத்தாங்கன்னா வாங்கி ஆகணுமே அப்படிங்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் போர்க்களம் செய்தாவது போர் செய்தாவது வாங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு மஷராவில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அந்த பனுமுஸ்தல கூட்டத்திலேருந்து ரசூலுல்லாஹ் ஆள் அனுப்பிடுறேன்னு சொன்னாங்களே, இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒருத்தர் வந்துட்டார். வந்து சொன்னால் யாரை சொல்ல, நீங்கள் யாரும் ஆள் அனுப்பிவிடுன்னு சொன்னீங்க, நாங்களாம் சந்தோஷமாக நேற்று இரவே ஜக்காத்தெல்லாம் வசூல் பண்ணி நாங்கள் மொத்தமாக வச்சுட்டோம், வந்தவர் கஷ்டம் வேணாம், வந்தால் உடனே கொண்டு ரசூலுல்லாஹ் போய் கொடுத்துடலாம், நம்ம ரசூலுல்லாஹ் தேடி இவர்கள் ஜக்காத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஒருத்தர் அனுப்புகிற பொழுது அவருக்கு நாம் சிரமம் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் ஜக்காத்தை முதல்லையே நேற்றே வசூல் பண்ணி வச்சுட்டோம், யாரை சொல்லலாம், நீங்கள் அனுப்பிவிட்ட ஆள் வரலையே என்று தகவல் கேட்பதற்காக வந்தேன்னு சொல்ல இவருங்க பெரிய பூதாரத்தை கிளப்பி விட்டார். இஸ்லாத்துக்கு மத்தியிலேயே சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே ஒரு ஊருக்கு இன்னும் ஊருக்கு மத்தியில் சண்டை வரக்கூடிய அளவு வேலையை பார்த்து வச்சுட்டார். இல்லை, என்னைக்கு உலகம் அப்படி தானே போகுது. ரெண்டு குடும்பங்கள் நல்லா பேசிக்கிட்டு இருந்த குடும்பங்கள் திடீர்னு சண்டை பிடிக்கும். ஏன்னா இவன் அப்படி சொன்னானா, அவன் அப்படி சொன்னானா, யாருங்க உங்களுக்கு சொன்னான், யாரோ சொன்னா சொன்னவனும் உறுதியாக தெரிய மாட்டான் இல்லையா? சொன்னவனும் உறுதியாக தெரிய மாட்டான். மாப்பிள்ளை பொண்ணாடி பற்றி சண்டை வருது, என்ன செய்தினா செய்தியெல்லாம் இருக்காது, மொட்டை கடிசாதி வந்த மாதிரி இப்படி சொன்னானா, இப்படி நடந்தாரா, இங்கே பார்த்தாரான்னு சொன்னது. சரி, யாருங்க சொன்னா, அதுவா உறுதியாக தெரியுமானா, அதெல்லாம் இல்லை, என்னை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு மொட்டை கடிதாசியை நம்பி சண்டை பிடிக்கிற கூட்டத்தில் இருக்கிற ஒரு சூழல்ல அல்லாஹ் சொல்றான், உலகம் வேகமாக போகலாம், உலகத்தினுடைய வேகம் அது தேவை, ஆனால் மனிதன் அவசரக்காரன் என்பதற்கு நான் உங்களை நிரூபித்து காட்டுறேன் பாருங்கன்னு அல்லாஹ் சொன்னதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. வெறும் வார்த்தையை நம்பி சண்டை பிடிப்பதற்குண்டான சூழலை மாறுகிற இடத்துல அந்த சஹாபி அங்கே போகாமலேயே தனக்குள்ள ஏற்பட்ட பயத்தினால இங்கே வந்து சொல்லி போர்க்களத்துடைய சூழல் வரை மூண்டு போனதுனால அல்லாஹ் இறக்கி வச்சான், இன்ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபஇன், உங்களிடம் செய்தி வந்து விட்டால் யா ரசூலல்லாஹ் ஃபதபய்யனு, நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்கள், அதை தீர விசாரியுங்கள், இல்லைனா ஃபதுசீபு,
பிஜஹாலத்தின், நீங்கள் கொஞ்சம் அறியாமல் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அது உங்களுக்கு கஷ்டத்தை தருகிற ஒரு முடிவாய் மாறி போய்விடும். அதனால் ஒரு செய்தி உங்களுடைய காதுகளுக்கு வருகிற பொழுது, ஒரு செய்தி உங்களை தேடி வருகிற பொழுது, அந்த செய்திக்கு பின்னால் இருக்கிற பின்னணியை நீங்கள் கொஞ்சம் தீர விசாரியுங்கள் என்கிற அந்த வார்த்தை உலகம் சொல்லித் தருகிற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுவான். உலகம் வேகமாக போகலாம், உலகம் வேகமாக போகுங்கிறக்காண்டி கேட்ட செய்திகளுக்கெல்லாம் நாம் கோபப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா, நம்மை பற்றி உண்டான யாரோ பேசுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா குடும்பமாக இருக்க முடியாது, உறவுகளாக நிலைக்க முடியாது, சமூகமாக தொடர்ந்து பயணிக்க முடியாது. ஆனால் செய்திகள் வருதுன்னா அந்த செய்திகளுடைய உண்மைத்தன்மைக்கு பின்னால் உங்களுடைய அந்த நிதானத்தின் மூலமாய் நீங்கள் கொஞ்சம் செயல்படுங்கள். அந்த இடத்த நீங்கள் வேகத்தை காமிச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறோம், அந்த இடத்த வேகத்தை காமிச்சிடாதீங்க. அந்த வேகம் உங்களுக்கு ஆபத்தாய் வந்து முடிந்து விடலாம். அதான் சூதா இன்னொருத்த சொல்லுவாங்க, அல்ல அனாத்து மின் அல்லாஹ், அல்லாஹிடம் இருந்து உண்டானது நிதானம் என்பது. எந்த செய்தியை கேட்டாலும் அல்லது எந்த விஷயமாக இருந்தாலும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு யோசிக்கிற இடத்துல கொஞ்சம் நிதானமாக யோசியுங்கள். அந்த நிதானத்தில் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வார். அந்த நிதானம் நம்மை சரியான பாதையில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த நிதானம் நம்மை சரியான ஒரு எல்லையில் கொண்டு போய் சரியான இடத்தில் போய் நிப்பாட்டி வைக்கும் என்கிற பாடத்தை எல்லாம் மார்க்கம் சொல்லி தருகிற இடத்துல அல்லாஹுடைய வார்த்தை உரிக்கும் ஆயாச்சு, என்னுடைய அத்தாட்சி நான் காட்டுறேன். மனுஷன் எவ்வளோ அவசரக்காரன் பாருங்க, மனுஷன் எவ்வளோ அவசரக்காரன் பாருங்க. எங்கோ இருக்கிற ஒரு சண்டையை அவன் கொண்டு வந்து அப்படியே மேனேஜ் பண்ணி அழகாக காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு வரான். தமிழ்நாட்டில் இந்த இடத்துல சண்டை நடக்குங்களாம். எத்தனை நம்ம வயதில் பார்க்குறோம். எங்கோ நடந்த சண்டை, சொல்லப்போனால் இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி நடந்து முடிஞ்ச சண்டை இன்னைக்கு புதுசாக நடக்கிறவா சண்டை போட்டு உங்களுக்கு ரத்தம் குதிக்கலையா உடனே வாங்கின மாதிரி கொடுத்தான்னா நாம் நெட்லேயே உட்காந்து சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறோம். வலைத்தளங்கள் உட்காந்து அதை என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே பரப்பிவிட ஆரம்பிச்சிடுறோம். மார்க்கம் இந்த இடத்த சொல்லி தருது, ஒரு செய்தியினுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க. ஒரு செய்தியினுடைய நம்பகத்தன்மை இல்லாமல் நீங்கள் அதை பற்றி நீங்கள் பரப்பாதீங்க. அதனுடைய உண்மைத்தன்மை தெரிந்த பிறகு நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்கள். அந்த நிதானத்திற்கு பின்னால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்கிற அற்புதமான பாடங்கள் இன்றைய கால உலகத்தினுடைய வேகங்களில் ஒரு இஸ்லாமியன் எவ்வளவு தூரம் சிந்தந்த காரியங்கள் எல்லாம் நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதற்கு பேச்சை மார்க்கம் கற்றுத்தருகிறது. பேச்சில் கொஞ்சம் எப்போவுமே நிதானமாகிறீங்க. பேசி முடிச்சிட்ட பிறகு அந்த வார்த்தையை நினைச்சு கை செய்த பிறகு பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி ஒரு செய்தி வருகிற பொழுது அந்த செய்தி குறித்தும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்கள். அதனுடைய உண்மைத்தன்மைக்கு பிறகு நீங்கள் அதை பற்றி யோசியுங்க என்று மார்க்கம் சொல்லி தருகிறது. இதுவெல்லாம் இன்னைக்கு நாம் அவசர கால உலகத்தில் கண்டுக்காமல் வேகமாக விடுறதுனால பல இடங்களில் சண்டையில் போய் முடிகிற இடத்துல மார்க்கம் சொல்லி தருகிறது. இதில் எல்லாம் நிதானம் தேவை. அல்லாஹ் அக்பர். அதை கடந்து இன்னைக்கு மார்க்கம் மிக முக்கியமாக நமக்கு சொல்லி தருகிற இடங்களில் நாம் சில பொருட்களுக்கு அடிமைகளாக மாறி போனதினால் நம்மை அந்த பொருட்கள் மூலமாகவே நமக்குள்ளே அவசரங்கள் வருகிறது, கோபதாபங்கள் வருகிறது இல்லையா? ஒன்றுமில்லை, இன்னைக்கு ஃபோனுக்கு உண்டான சண்டை ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருந்துக்கிட்டே இருக்குது, குழந்தைகள் மூலமாக இல்லையா? ஒரு ஃபோனு, 2 பிள்ளைங்க, ஒரு வீட்டில் 3 பிள்ளைங்கன்னா அந்த ஃபோனை யார் எடுத்து பார்க்குறதுங்கிறதுல உண்டான சண்டை இன்னைக்கு குடும்பத்தில் ஒவ்வொரு வீட்லேயும். ரிமோட்டுக்கு சண்டை, ஃபோனுக்கு சண்டை, சின்ன சண்டை மாதிரி தெரியுது. ஆனால் அந்த சண்டைக்கு பின்னால் இருக்கிற விபரீதத்தை இன்னைக்கு சமூகம் யோசிக்காமல் போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய வார்த்தை உண்மைப்படுத்துகிறது. உரிக்கும் ஆயாத்தி, மனுஷன் எவ்வளோ அவசரக்காரன் நிரூபித்து காட்டின பாருங்க அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை ரொம்ப தெளிவாய் நமக்கு உறுதிப்படுத்தி காட்டுகிறது. சென்ற வாரம் இந்த கேரளாவில் நடந்த விஷயம் நமக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமா இல்லையா? ஒரு சகோதரன் சகோதரி, 12 வயது சகோதரி, 15 வயது சகோதரர், மட்டக்களம்பில் நடந்த விஷயம். தாய் தந்தை 2 பேரும் வெளியில் இருக்கிறாங்க. வீட்டில் ஃபோனை கொடுத்து 2 பேரும் பத்திரமா இருந்துக்கோப்பா. இன்றைக்கி நாமளும் அப்படி தான் சொல்லிட்டு போகிறோம் இல்லையா? எங்கேயாவது வெளியே போனால் பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு பத்திரமா இருந்துக்கோங்க, நாங்கள் அது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரோம், சில நேரம் ஒரு நாள் 2 நாள் கூட போயிட்டு வந்தோம் பிள்ளைங்களை விட்டுட்டு. அது மாதிரி தாய் தகவல் விட்டுட்டு போகிறாங்க, கையில் ஃபோனை கொடுத்துட்டு போகிறாங்க. மாற்றி 2 பேரும் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபோன் பார்க்குறதுல 2 பேருக்கு சண்டை. நம்ம கேலியாய் சில செய்தியை கடந்து போகிற இடத்துல மார்க்கம் எவ்வளவு அழகாய் நம்மை நெறிமுறைப்படுத்துகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். அண்ணனும் தங்கச்சியும் பார்த்துக்கிறாங்க. தங்கைக்கு 12 வயது, அண்ணனுக்கு 15 வயசு. 2 பேருக்கும் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபோன் பார்க்கிற பொழுது தங்கச்சி கொஞ்ச நேரம் எனக்கு ஃபோன் அதிகமாக தான், நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தரேன் தங்கச்சி கேட்குது. இவன் சொல்கிறான், இல்லை நான் பார்த்த நீ பாருங்கண்ணா. இதே பேச்சு, சின்ன விளையாட்டுத்தனமான பேச்சு அப்படி சண்டையாக மாறுது. முன்னாடி நமக்கு ஏதாவது வீட்டில் தேவைன்னு சொன்னால் அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவன்கிட்ட கெஞ்சுவோம், இல்லை அழுவோம், இல்லை அவனை 4 திட்டுவோம் இல்லையா? ஏதாவது எனக்கு அண்ணங்காரன் தரேன்னு சொல்லி தராமல் இருந்தான்னு சொன்னால்
திட்டுறது உண்டு, எல்லாம் அழுகுறது உண்டு, இல்லை 4 அடி நம்மளால் முடிஞ்சு அடித்து பார்ப்போம், இல்லையா நேராக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இவன் செஞ்சான், அந்த மாதிரி அவன் செஞ்சான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இது நாம் செய்கிற வேலை. அது மாதிரி அந்த சகோதரி விளையாடிக்கிட்டு இருக்கிற இடத்துல தங்கச்சி கொஞ்ச நேரம் எனக்கு அதிகமாக தான் கேட்க, இவன் ஃபோனை எனக்கு தரமாட்டியாங்கிற வேகத்தில் தங்கச்சியுடைய கழுத்தில் கை வச்சு நெரிக்க தங்கை மயக்கப்பட்டு விழுந்துடுறான். அப்படின்னா எவ்வளோ வேகமாக நெரிச்சிருப்பான் நினைக்கணும். போன வாரம் நடந்த விஷயம். கழுத்தில் கை வச்சு நெரிக்க தங்கை மயக்க போட்டு விழுந்துடுறான். இன்னைக்கு சொல்லுவோம் இல்லையா, உலகம் எவ்வளோ வேகமாக போகுதுங்கிறத இன்னைக்கு அக்செப்ட் பண்ணுற நாம ஒவ்வொரு பெற்றோரும் யோசித்து பார்க்கணும். இது நடந்து போச்சு, ஏதோ ஒவ்வொரு நடந்து போச்சு, தங்கை மயக்க போட்டு விழுந்துட்டா. உண்மையிலே ஒரு சாதாரணமான ஒரு அண்ணனாக தான் என்ன பண்ணியிருப்பான். இன்னைக்கு எந்த அளவுக்கு கால வேகத்துடைய சூழல். நம்ம தான் ஏதோ ஒரு அவசரம் செஞ்சுட்டு என்ன பண்ணியிருப்போம், உடனே தண்ணி துளிக்க நினைப்போம், இல்லை பக்கத்து வீட்டில் கூப்பிடுவோம், இல்லை யாராவது உதவி கூப்பிடுவோம். இவன் உடனே கதவை மூடிட்டு, யார் அண்ணங்காரன் செய்கிறான் ஒரு தங்கச்சிக்கு, உடனே கதவை மூடிட்டு அந்த தங்கை இழுத்து கொண்டு போய் பாத்ரூமில் பக்கெட் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி அந்த தண்ணிக்குள்ளாக தலைகீழாக குப்புற படுக்க போட்டு மூச்சு முக்கி மூத்தாக்கிடுறான். சொல்லப்போனால் மயக்கத்தில் இருந்திருக்கிறான், கழுத்தை பிடிச்ச வேகத்தில் மயக்கத்தில் இருந்திருக்கிறான். யோசனை பண்ண, இன்னைக்கு உலகத்தினுடைய வேகம் எவ்வளோ வேகமாய், உலகத்தின் வேகம் பரவாயில்லைங்கிறோம், அத்தனைக்கு இன்னைக்கு ஃபோனை பார்த்து கற்றுக்கிறான். நானும் தப்பு செஞ்சுட்டா அப்படியே பயத்தில் துடிச்சு நிற்போம். யாராவது ஒருத்தர் போய் சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி செஞ்சிட மாட்டோமான்னு நினைப்போம். 15 வயசு பையன், பயப்பட வேண்டிய விஷயம் தான். 15 வயசு பையன் வீட்டை பூட்டிட்டு தங்கையை கொண்டு போய் பாத்ரூமை இழுத்து கொண்டு போய் வச்சு பக்கெட்டை நினச்சி அதை தலைகீழ உள்ளே முக்கி அவளை கொலை செய்து விட்டு பாத்ரூம் போனால் வலிக்கு விழுந்துட்டா உள்ள பக்கெட்டில் தலை முக்கி இறந்துட்டான்னு சொல்லி கொடுக்க, அவன் விசாரிக்கிற பொழுது உடலில் எங்கேயுமே அடிப்படலேன்னு தெரிஞ்ச உடனே திரும்ப தோண்டி விசாரிக்கிற பொழுது தான் கொலை செய்து ஒத்துக்கொள்கிறான். யோசிச்சு பார்க்கணும். அவசர கால உலகத்தில் இன்னைக்கு கொலை வரை சர்வசாதாரணமாக போயிடுச்சு. ஒரு சகோதரிக்கு மத்தியில் கூட இன்னைக்கு விட்டு கொடுத்தல், அன்பு என்கிற பாசம் இல்லாமல் போகிற அளவிற்கு வேகமான உலகத்தினுடைய ஓட்டம் இல்லையா? வேகமான உலகத்தினுடைய ஓட்டம். நான் நினைச்ச பொருள் நான் நினைச்ச மாதிரி எனக்கு கிடைக்கணும், நான் நினைச்ச மாதிரி நேரத்தில் என்கிட்ட இது இருக்கணும் என்கிற வேகம் ஒரு சின்ன ஃபோனுக்காக, ஒரு சின்ன ரிமோட்டுக்காக வேண்டி குடும்பத்தில் நம்ம சண்டையை பார்த்து பழகிய நமக்கு ஒரு கொலை வரை போய் முடிகிறது என்கிற பொழுது அல்லாஹுடைய வார்த்தை உரிக்கும் ஆயாச்சு, நான் நிரூபித்து காட்டுறேன் பாருங்கிறான் அல்லாஹ். மனுஷன் அவசரக்காரன் தான், நான் நிரூபித்து காட்டுறேன் பார். அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறான். ஒரு அவசரத்தினால் மனிதன் எவ்வளவு தூரம் பாவமான செயல்கள் போய் நிற்கிறான் என்று யோசிக்க வைக்கிற இடத்துல உலகம் அதனுடைய வேகம் அது தேவைதான். ஆனால் மனிதன் தன்னை மறக்கிற அளவிற்கு, தன் சூழலை மறக்கிற அளவிற்கு, தன் உடன் பிறந்தவர்களை, தனக்கு தேவையானவர்களை கூட எதிரியாய் பாவிக்கிற அளவிற்கு இன்றைய உலகத்தினுடைய வேகமும் உலகத்தினுடைய சாதனமும் நம்மை மதிமயங்க செய்திருக்கிறது என்றால் கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இல்லையா? எவ்வளோ வேகத்தினுடைய கோபம் நமக்கு கிடைக்கலங்கிற ஃபோன் கிடைக்கிற வேகத்தில் அவளை கொலை செய்கிற அளவுக்கு போகிற இடத்துல ரசூலுடைய வார்த்தை நம்மை திரும்ப திரும்ப யோசிக்க வைக்கிறது. நம்மளாம் முன்னாடி சொல்லுவோம் இல்லையா, ஒரு கோபக்காரங்கிற ரசூலை சொல்லுவோம் இல்லையா, ஒரு வீரன் என்பவன் அவன் எதிரியை வீழ்த்து போன நல்ல வீரன். தனக்கும் கோபம் வருகிற பொழுது தன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டால் அவன் தான் உண்மையான வீரன் சொன்ன வார்த்தை நிறைய நேரம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த சம்பவத்தில் கொஞ்சம் தொடர்புபடுத்தி பாருங்க. எவனோ எதிரி அடிப்பதற்கல்ல, தன் உடன் பிறந்தவரை கூட அந்த நேரத்தில் மன்னிக்க முடியாத அளவுக்கு உணர்ச்சி பொங்க ஒரு மனிதன் மாறி போகிறான் என்றால் அல்லாஹ் ஒரு உலகத்தினுடைய வேகமும் அந்த வேகத்திற்கு மத்தியில் ஈடு கொடுத்து ஓடுகிற நாம் நம்மை நாமே மறக்கிற அளவிற்கு, நம்முடைய மனித குணத்தை மிருக குணமாய் மாற்றுகிற அளவிற்கு உண்டான சூழல் அது நமக்கே மிகப்பெரிய அபாயகரமானது. ரசூலா இன்னொரு வார்த்தை அழகா ரசூலா சொன்னாங்க, மன் கல்லம கைலா, யார் கோபத்தை கொஞ்சம் மென்று விழுங்கி விடுகிறாரோ. இன்னைக்கு நாம சொல்லுவோம் இல்லையா, கோபத்தில் பேசிட்டேன் கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு, கோபம்லாம் முடிஞ்ச 2 நாளைக்கு பேசுகிற இடத்துல ரசூலுல்லாஹி வார்த்தையை கொஞ்சம் நம்ம அசை போட்டு பார்த்தோமான அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். ரசூலுல்லாஹ் மன் கல்லம கைலா, யார் கோபத்தை மென்று முழுங்குகிறாரோ, வஹுவ காதிருன் அலா ஐயுன்ஃபிதஹு, சொல்லப்போனால் அவனுக்கு தண்டிப்பதற்குண்டான எல்லா அதிகாரம் இருக்குது, சக்தி இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி இருந்து கூட கோபத்தை மென்று முழுங்கிட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஆஹுல்லாஹு அஸ்ஸ வஜல் அலா ரூஸில் ஹலாயிகா, அவனை இங்கல்ல நாளை மறுமையில் படைப்பினங்கள் எல்லோரும் நிற்கிற பொழுது அவனை அல்லாஹ் பெயர் சொல்லி அழைக்கிறான். நாங்கள் சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து இல்லை. நாம நினைக்கிறோம் ஏதாவது ஒரு 4 பேர் நிற்கிற இடத்துல நம்மை ஒருத்தர் பெருமையாக அழைச்சாரா, எவ்வளோ பெருமை. அல்லாஹ் படைப்பினங்கள் எல்லாம் நிற்கிற பொழுது அல்லாஹ் அழைக்குகிறான். அலா ரூஸில் ஹலாயிகா, படைப்பினங்கள் எல்லோருக்கும் முன்னால் அழைக்குகிறான். அழைத்து அல்லாஹ் சொல்லுவானாம், இவன் எப்பேற்பட்ட குணம் தெரியுமா, இவன் எப்பேற்பட்ட குணத்திற்கு தெரியுமா, கோபம் வருகிறது,
பிள்ளைகள் மூலமாய் வருகிற கோபம், உறவுகள் மூலமாய் வருகிற கோபம், மனைவியின் மூலமாக வருகிற கோபம். 2 அடி அடிச்சுட்டு அப்புறம் மன்னிச்சுக்கோன்னு சொல்ற வார்த்தை அல்ல மனிதனுடைய ஒழுக்கத்தினுடைய பண்பு. கோபம் வருகிற பொழுதே தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டு இதுக்கு மேலே பேசினா சண்டை வந்துடும், நான் விட்டுட்டு போறேன்னு சொன்னா பாருங்க, அது உண்மையான ஆண்மகனுக்கு உண்டான அடையாளம், அது உண்மையான மனித தன்மைக்கு உண்டான அடையாளம். இன்னைக்கு அதுதான் இல்லை. பேசுகிற வார்த்தை எல்லாம் பேசி முடிச்சிடறோம், கடைசியில் யாராவது பக்கத்தில் வந்து டேய் நீயா இப்படி பேசுன அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கிறோம்னா நம்மை நாமே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறோம், மனித குணத்தை விட்டு கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா ருஊஸில் கலாயிகா, படைப்பேர்கள் அத்துணை பேருக்கு முன்னால் அல்லாஹ் அழைக்கிறான். அழைக்கிற ரப்புல் ஆலமீன் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? யுஹய்யிருஹு மினல் ஹூரில் ஈன் மா ஷாஅ, உனக்கு நான் தர அந்தஸ்து என்னன்னா, நீ விரும்பிய ஹூரில் ஈனை நீ உனக்காக தேர்ந்தெடுத்துக்கொள். ஏன்னா உலகத்தில் உன் கோபத்தின் காரணமாய், உன் கோபத்தை மென்று முழுங்கியதினால் என்னுடைய அன்பிற்குண்டானாய் மாறிப்போனாய். அதனால் மறுமையில் உலகத்தினுடைய எல்லா சிறப்புகளோட ஹூருல் ஈன்கள் அங்கே நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உனக்கு எந்த ஹூருல் ஈன் தேவையோ அவர்கள் நீ உன்னுடைய மனைவியாக சந்தோஷமாக அழைத்துக்கொள் என்று ஒரு மனிதன் கோபத்தை வென்று விழுங்கியதினால் அல்லாஹ் அழைத்து கண்ணியப்படுத்துகிறான். இவனுக்கு அவன் நாடிய ஹூருல் ஈனை நான் கையில் கொடுக்குகிறேன், அவன் நாடிய ஹூருல் ஈனை அவனுக்கு நான் மனமுடித்து கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சந்தோஷப்படுத்துகிறான் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டியது, நம்முடைய தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, உலகத்தின் வேகம், நம்முடைய உபயோகப்படுத்துகிற சாதனங்கள் அத்துணையும் நமக்கு நலவுகளுக்காகத்தானே தவிர அது நமக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்துவதற்காக அல்ல. அது நம்மை இன்னும் மனிதனாய் வாழ வைப்பதற்கு தானே தவிர்த்து அது மனிதனை மூடனாய் மாற்றுவதற்கு அல்ல, அது நமக்குள்ளேயே மனித குணத்தை மிருக குணமாய் மாற்றுவதற்கு அல்ல என்பதை வளர்கிற தலைமுறைகள் உட்பட அத்துணை பேரும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமான விஷயங்கள் கண்ணியமானவர்களே. ஏன்னா இன்னைக்கு உலகத்தினுடைய வேகத்தில் எல்லாம் ஓடுகிறோம் என்று சொல்கிற இடத்துல நம்மை நாமே மறந்து விட்டு ஓடுகிறோம். உடம்பை கவனிக்கிறது இல்லை, சரியாக சாப்பாடு கவனிக்கிறது இல்லை, உறவை கவனிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் மறந்து விட்டு ஓடுறோம். அப்படி என்ன கடைசியில் போய் நிற்கிற இடத்துல திரும்பி பார்க்கிற பொழுது நம்முடைய ஆரோக்கியத்தை இழந்து விட்டு, நம்முடைய அற்புதமான குடும்பங்களை இழந்து விட்டு, உறவுகளை இழந்து விட்டு, ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறதுக்காக இவ்வளோ எடுத்து வச்சேன் அப்படின்னு யோசிக்கிற பொழுது நாம் வெற்றிடமாய் போகிற இடத்துல மார்க்கம் சொல்லி தருகிறது, இல்லை மனிதன் அவசரக்காரன் தான், ஆனால் அந்த அவசரத்தில் கூட இன்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை மேற்கொண்டால் உலகம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். நீங்களே போகிற அந்த உலகத்தினுடைய வேகத்திற்கு ஏற்றவாறு அந்த வேகமும் உங்களுக்கு நிம்மதியை தரும் என்று மார்க்கம் அல்லாஹும் ரசூலும் சொல்லி தருகிற அற்புதமான பாடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இது போன்ற விஷயங்களில் பொறுமையை மேற்கொள்கிற, கோபத்தை மென்று முழுங்குகிற, நம்மை நாமே கட்டுப்பாட்டை இழந்து போகிற சூழல்களிலிருந்து, அபாயத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வாளிப்பாராக. அவனிற்கு பொருத்தமான அடியார்களாக எல்லா இடங்களிலும் நல்ல குணங்களோடு வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம் சந்ததிகளையும் நசீபாக்கி தந்த அருள்வாளிப்பானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.